ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பு, வெள்ளை சோளம், பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இதை நாளைய வச்சு தோசை, ஆப்பம் ரெண்டும் நான் போட்டிருக்கேன். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியேவும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டேன். புளிக்க வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு தோசைக்கல்லில் ஊற்றி தோசை எடுத்துட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை இப்படி ஒரு தோசையை. அவ்வளோ டேஸ்ட்டு. சிறுதானிய தோசை அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு சட்னி வைக்காமல் கூட்டுக்காய் வச்சுருக்கேன். பழக்காய் சேர்ந்து கூட்டு, அது செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. அப்புறம் ஆப்பம் மாவில் இதேவும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஆப்பச்சட்டியில் ஊற்றிருந்தேன். ஆப்பமும் அட்டகாசமாக வந்துருந்துச்சு. இதுக்கு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி சாப்பிட்ருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.